Hi guys, a very good evening to all of you. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த புது வருஷம் ஆரம்பிக்க போகுது கரெக்டா. ஸோ நியூ இயர், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ பிகினிங், நியூ so many things ஓகேங்களா. ஸோ புதிய வருடத்துல ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா புதிய வருஷத்தை ஒரு புதிய எண்ணத்தோட ஆரம்பிக்கலாம் சரிங்களா. ஒரு ஒரு நல்ல ஒரு ஹோப்போட ஆரம்பிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் நம்மளுடைய வருஷம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த வருஷத்துல நீங்க எல்லாருமே எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும் அப்படின்றது என்னுடைய ஆசை சரிங்களா. ஸோ அந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம், அதாவது ஆல்மோஸ்ட் வந்தாச்சு ஓகேங்களா. இங்க எக்ஸாம் இருக்குன்னா இங்க ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சோண்டு தான் ஓகேங்களா, கொஞ்சோண்டு தான். அதை மட்டும் அதை என்டியூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த கொஞ்சோண்டு ரீச் பண்றது, அது டிஸ்டன்ஸ் எவ்வளவோ இவ்வளோண்டு இருந்தாலும் அதை ரீச் பண்றது, அந்த அதுக்கு போட வேண்டிய எஃபர்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போடாதது எல்லாத்தையும் சேர்த்து போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இப்படி ஒரு எஃபர்ட் போடணும், ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், இன்னைக்கு நம்ம இந்த செஷனை ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா அஞ்சு விஷயம். இந்த 5 விஷயத்த தொடர்ந்து ஒழுங்கா உருப்படியா எந்த ஒரு இதுவுமே என்னது லைட்டா காம்ப்ரமைஸ், கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்க எக்ஸாம், உங்களுடைய அந்த ட்ரீம் ஜாப் அப்படின்றத ரொம்ப சீக்கிரமாவே அடைஞ்சிடுவீங்க சரிங்களா. ஓகே, ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க, கன்சிஸ்டன்ட்லி ஓகேங்களா, கன்சிஸ்டன்ட் ஸ்டடி ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க சரிங்களா. ஸோ கன்சிஸ்டண்டா என்ன பண்ணும், நம்ம ஸ்டடி ஸ்கெடியூல் போடணும். அந்த ஸ்கெடியூல் என்ன பண்ணும், எந்த சைட்லையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணக்கூடாது, இப்போ ஒரு நாளைக்கு ஓகேங்களா டெய்லியும் ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ஒரு 3 hours படிக்கிறேன், ஈவினிங் ஒரு 3 hours படிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க ஸ்கெடியூல் பண்ணி வச்சிடணும் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கெடியூல்ல என்ன பண்ணணும்னா மார்னிங் 3 hours கண்டிப்பா நான் சிலபஸ் படிப்பேன் சரிங்களா, சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணுவேன். ஈவினிங் 3 hours ஃபுல்லாவே PYQ போடுவேன் ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா போடுவேன் அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்லலாம், அந்த ஒரு ஸ்கெடியூலை போட்டு வச்சிருங்க. ஸோ அதை என்ன பண்ணணும்னா கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணும் ஓகேங்களா, விடாமுயற்சியோட டெய்லியும் என்ன பண்ணும், நீங்க போட்டிருக்க இந்த ஸ்கெடியூலை டெய்லியும் கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணணும். பட் எவ்ரி டே இஸ் நாட் த சேம் ஓகேங்களா, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படி ஒரு வேலை ஆல்வேஸ் என்னது பேக்கப் வச்சுக்கோங்க. ஒரு வேலை வீட்டுல கெஸ் பண்ணிட்டாங்க, எப்பயுமே வராத ஃப்ரெண்டு நம்மள பார்க்க வந்துட்டான், எங்கேயோ வெளியில போறதுக்கு கூப்பிட்டுட்டு போறாங்க, நம்ம போயாகணுன்ற கட்டாயம், நம்ம வீட்டுல தான் ஃபங்க்ஷன், அப்படி எதனா நடக்குதுன்னா நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது. இந்த 6 மணி நேரத்தை நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்ப முடியாதப்போ என்ன பண்ணுங்க, வேற என்னைக்குன்னா ஒரு நாள் அந்த டேவை எடுத்து வச்சு என்ன பண்ணுங்க, அங்க அதை எப்படியாச்சும் இது ஈக்குவல் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ என்ன பண்ணணும், கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும். ஸ்டடி பிளான் போட்டீங்க அப்படின்னா, ஸ்டடி ஸ்கெடியூல் போட்டீங்க அப்படின்னா அதுல எந்த விதமான தடங்களும் தடைகளும் வரக்கூடாது. ஒருவேளை வந்தாலுமே அதை நீங்க எப்படியாச்சும் வேற எங்கேயாச்சும் கொண்டு போய் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஈக்குவேட் பண்ணிடுங்க. ஒரு வாரத்துக்கு இவ்வளவு மணி நேரம் நான் படிப்பேன், ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு மணி நேரம் படிப்பேன். ஸோ ஒரு நாளோட ஸ்கெடியூல் அடி வாங்கினாலும் அந்த வாரத்துல அந்த ஹார்ஸ் கணக்கு என்ன பண்ணிடுங்க, ஓரளவுக்கு எப்படியாச்சும் பேலன்ஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ கன்சிஸ்டண்டா என்ன பண்ணும், ஒழுங்கா ஸ்டடி பிளானா போடணும். ஸோ என்னது ஸ்கெடியூல், அது சிலபஸை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணணும். அதுதான் உங்களுடைய நம்பர் 1 ஸ்டெப்பா இருக்கும். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்பர் 2 சரிங்களா. செகண்ட் என்ன ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் ஓகேங்களா. ஸோ டெய்லியும் நான் சிலபஸ் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் மேம், காலையில் ஆரம்பிக்கிறேன், காலைல 3 மணி நேரம், மதியானம் 3 மணி நேரம், நைட்டு 3 மணி நேரம், 9 மணி நேரம் உட்காந்து படிக்கிறேன் மேம் அப்படின்னா படிக்கிறது மட்டும் பத்தாது சரிங்களா. படிக்கிறது மட்டும் பத்துமா, பத்தாது. நீங்க படிச்சது புரிஞ்சுதா, நீங்க படிச்சது உங்களுக்கு கேள்வியா கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியுதா, நீங்க படிச்ச அந்த டாபிக்ஸ்ல எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நீங்க என்ன படிச்சீங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும் குவிசஸ் போடுங்க. நமக்கு சோர்ஸா இல்லை, எத்தனை இருக்கு, எங்கெங்க இருக்கு, என்னென்ன சோர்சஸ் இருக்கு. ஸோ என்ன நம்மளோட ஆப்லயே எத்தனை இருக்கு சரிங்களா, அட் 24/7 மொபைல் ஆப்லயே பாத்தீங்கன்னா எத்தனையும் இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் படிக்கிறீங்களோ அன்னைக்கு படிச்சு முடிச்ச உடனே அப்ளை பண்ணி பாருங்க ஓகேங்களா. இப்போ இன்னைக்கு எதுனா ஒரு
புது இப்போ என்னது பார்ட்னர்ஷிப்ல எதுனா புது சம்ம பாத்தீங்களா, அல்லது இங்கிலீஷ்ல எதனா ஒரு புதிய ரூலை லேர்ன் பண்ணீங்களா? ஸோ லேர்ன் பண்ண உடனே வந்து அதை அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம இதை கத்துக்கிட்டோம், இதை எப்படி கேட்பாங்கன்னு பார்ப்போம். எப்படி கேட்டாங்கன்னா இதுக்கு எப்படி யோசிக்கணும். ஓகே, இது இன்னைக்கு தான் நம்ம இதை படிச்சோம், இந்த குவிஸ் போட்டோம்னா ஓகே, ஸோ இதுக்கு ரிலேட்டடா இதுதான், இதுக்கு இப்படிதான் ஆன்சர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டுடலாம். போடும் போது ஐயோ இப்பதானே படிச்சோம், என்னடா நமக்கு அதுக்குள்ள மறந்துருச்சு அப்படின்னா உடனே நீங்க என்ன பண்ணிடலாம், அதை போய் திரும்பி பார்த்துடலாம். அதை வந்து ஒரு 30 நாள் 40 நாள் கழிச்சு இன்னைக்கும் ஒரு நாள் பார்த்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே ஞாபகம் இல்லையே அப்படின்னு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ டெய்லி படிக்கிறத டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ரிவிஷன் ரெகுலரா பண்ணுங்க. சரிங்களா? ஸோ வீக்லி ஒன்ஸ் ஃபுல் மார்க் டெஸ்ட் வச்சுக்கோங்க. எவ்ரி சண்டே ஃபுல் மார்க் டெஸ்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் எவ்ரி சாட்டர்டே என்ன பண்ணுங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட்டை போடுங்க. சரிங்களா? ஸோ ஆப்டி ஒரு நாள், ரீசனிங் ஒரு நாள், இங்கிலீஷ் ஒரு நாள். ஓகேங்களா? இப்படி என்ன பண்ணுங்க, தனித்தனியா ஒரு சப்ஜெக்டையும் ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது ஸ்டெப் 2. ஸோ தேர்ட் ஹேபிட் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா பார்க்கணும். சரிங்களா? ஸோ மாஸ்டர் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. ஸோ ஜாலியா ஒரு மணி நேரம் ஃபேஸ்புக், ஒரு மணி நேரம் வாட்ஸ்அப், ஒரு மணி நேரம் இன்ஸ்டாகிராம், ஒரு மணி நேரம் ட்விட்டர், ஒரு மணி நேரம் பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னது பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் ஒரு இதுக்கும் ஒரு மணி நேரம் ஒதுக்கினீங்கன்னு வைங்களா, சத்தியமா சொல்றேன் 24 மணி நேரம் கூட பத்தாது. ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. போன்ல இருந்தா தானே இதெல்லாம் பார்ப்பீங்க. என்ன பண்ணுங்க, தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே இந்த வருஷமே உங்களுக்கு, அதாவது 2025 உங்களுக்கு வேலை கிடைச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த எல்லா ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? யாருன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னா கால் பண்ணுவாங்க, கால்ன்றது கண்டிப்பா பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் கூட இல்லைனா கூட ஓகே தான். பட் இப்போதைக்கு வாட்ஸ்அப் இல்லாம கொஞ்சம் கஷ்டம், வாட்ஸ்அப் டெலிகிராம் இல்லாம கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால நோட்ஸ் ஷேர் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அப்படி இல்லை, என்கிட்ட எல்லாமே இருக்கு, அதை வச்சு நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டேன், அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்படி உங்ககிட்ட பேசியே ஆகணும், உங்களால பேசாம ஒருத்தவங்களால இருக்கவே முடியாதுன்னா கால் பண்ணி பேச சொல்லுங்க. ஓகேங்களா? பேசவே வேணாம்லாம் சொல்ல, கால் பண்ணி பேச சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம்ப்பா. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஒதுக்குறீங்க, அந்த எவ்வளோ மணி நேரம் ஃப்ரூட்ஃபுல்லாக போகுதுன்னு பாருங்க. சரிங்களா? மேம் 3 மணி நேரம் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டேன், 3 மணி நேரம் நான் டெக்ஸ்ட் புக்கை எடுத்து வச்சு உட்காந்துட்டு தான் இருந்தேன், நான் வேற எந்த வேலையும் பண்ணல அப்படி. சரி, புக்கை எடுத்துட்டு வச்சு உட்காந்துட்டு இருந்தீங்க, ஆனா படிச்சிங்களா? மண்டேல எவ்வளோ கண்டென்ட் ஏறுச்சு, எவ்வளோ லேர்ன் பண்ணீங்க, அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுங்க, டைம் ஒழுங்கா ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, டெஸ்ட் எல்லாம் போடும் போதும் இப்போ நமக்கு படிக்கும் போது நமக்கு பிவைக்யூ போடும் போதெல்லாம் டைம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையா நிதானமா ஒன்னொன்னா கத்துக்கிட்டு ஜாலியா போவோம். ஆனா எக்ஸாம்ல போய் உட்காரும்போது என்னது, ஐயோ டைம் பத்தலையேன்னு பதறும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பதட்டம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா இப்பதான் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு பழகிக்கணும். அப்போ பிவைக்யூ போடும் போதே நீங்க பேசாம என்ன பண்ணுங்க, எதனா ஒரு இதுல போய் டெஸ்டாவே போட்டுருங்க. பிவைக்யூ என்னது டெஸ்டாவே போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை லேர்ன் பண்றது என்ன பண்ணுங்க, ரிவ்யூல லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டின்லாம் நம்ம தப்பு பண்ணியிருந்தோம், ஏன் தப்பு, இதுல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபார்முலா இருக்கு, என்ன ரூல் இருக்கு அப்படின்றத என்னது லேட்டரா ரிவ்யூ பார்க்கும் போது அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கலாமா? அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் 4வது ஹேபிட் சொல்கிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் இதை பற்றி நமக்கு டெய்லியும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, எவ்ரி எக்ஸாமில் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் லேர்ன் பண்ணணும்னா என்ன பண்ணுங்க, டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஹிந்துவோ இந்தியன் எக்ஸ்பிரஸோ ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எடுத்து வச்சு என்னன்னா டெய்லி ரெண்டுத்தையும் படித்தாலும் சரி, ஸோ டெய்லியும் என்ன பண்ணுங்க, ரெண்டு நியூஸ் பேப்பர்ஸையும் எடுத்து வச்சு படிங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அல்லது கரண்ட் அஃபேர்ஸோட அந்த ஹோல் PDF, 1 year PDF, 6 months PDFலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க, நிறைய ஆப்ல நம்ம அட் 24/7 மொபைல் ஆப்ல பாத்தீங்கன்னா நமக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கு, நமக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம், அதெல்லாம் ஒரு PDF-ஆ கலெக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி ஒன்ஸோ ரிவைஸ் பண்ணிக்கலாம், மந்த்லி ஒன்ஸோ ரிவைஸ் பண்ணிக்கலாம், 3 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸ், இப்படிலாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. அண்ட் வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ், 3 months ஒன்ஸ் அண்ட் 6 months ஒன்ஸ் என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் ஒரு வாட்டி சேர்த்து வச்சு படிங்க. சரிங்களா? இதுதான் நான் என்ன சொல்வேன், 4th ஹேபிட் சொல்வேன். அந்த லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா படிக்கிறது, தூங்காம படிக்கிறது, யார்கிட்ட பேசாம படிக்கிறது, சோஷியல் மீடியா போகாம படிக்கிறது, எல்லாமே ஓகே தான்.
அதுக்காக படிப்பு மட்டும்தான் வாழ்க்கைன்னு கிடையாது. ஓகேங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஹெல்த்தும் சரி, உங்களுடைய மைண்டும் சரி, ரெண்டுமே முக்கியம். ஏன்னா இது ரெண்டுமே போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது. படிக்கிறது கூட இப்ப இல்லாம அப்புறமா படிச்சுக்கலாம். என்னடா அப்படியும் சொல்றாங்க இப்படியும் சொல்றாங்கன்னு சொல்லாதீங்க. சில பேர் இருக்காங்க சரிங்களா? சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, எனக்கு இதுதான் முக்கியம், இது இல்லைன்னா சோறு தண்ணி கூட எனக்கு வேண்டாம், நான் இதோட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இருக்கிறது இஸ் நாட் லைஃப். ஓகேங்களா? ஸோ அது ஒரு தீர்வை கொடுக்காது. அப்ப என்ன பண்ணுங்க, பொறுமையா உட்காந்து நிதானமா என்ன பண்ணுங்க, உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 24 மணி நேரம் இருக்கு. ஓகேங்களா? எல்லாருக்குமே அவ்வளவுதான். உங்களுக்கு அவங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே 24 hours தான். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த 24 hours ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்களுக்குன்னு கண்டிப்பா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்கிக்கோங்க. அந்த 1 hour நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். தூங்கலாம், வெளியில போகலாம், டீ குடிக்க போகலாம், மெடிடேஷன் பண்ணலாம், பிடிச்ச சீரீஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டெய்லி ஒன்னா மீ டைம் அப்படின்னு ஒதுக்கிடுங்க. சரிங்களா? மீ டைம் அதுல நான் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. யாரு கூடயும் பேச வேண்டாம், யாரு கூடயும் வெளியில போக வேண்டாம், எதுவுமே இல்லை. நீங்க தனியா உட்காந்து நீங்க தனியா ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே முக்கியம். ஸோ ஒழுங்கா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஓகேங்களா? சாப்பிடுற சாய்ஸஸ்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. இதை சாப்பிடலாமா, இது நமக்கு உடம்புக்கு தேவைதானா, இதை சாப்பிடலாமா, இது உடம்புக்கு நமக்கு ஒத்துக்குமா, ஓகேங்களா, இவ்வளோ கண்டினியூஸா நம்ம இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோமே, இது நல்லதா அப்படின்லாம் யோசிச்சுக்கோங்க. அண்ட் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப கடுப்பா இருக்கு, இப்படியே ஒரே 4 செவத்துல உட்காந்துட்டே படிச்சுட்டு ஒரு மாதிரி மைண்ட் வெக்ஸா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மென்டல் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மெடிடேஷன் போங்க, பண்ணுங்க. சரிங்களா? ஸோ வெளியில பார்க், சேஞ்ச் ஆஃப் சரௌண்டிங், சேஞ்ச் ஆஃப் அட்மாஸ்பியர் வில் டூ அ கிரேட் ஹெல்ப். சரிங்களா? ஸோ பார்க்கு போங்க, பீச் போங்க. எனக்கு தனியாலாம் போகக்கூடாது, கண்டிப்பா போகலாங்க, தனியா தான் போகணும்னு சொல்லலை. தனியா போறதும் ரொம்ப ஒரு ஹெல்தி தான். சரிங்களா? அது மென்டலி ஹெல்தி தான், அது ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஓகே? ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மள சோஷியல் மீடியாவில் நிறைய யூடியூப் சேனல்ஸ், நம்ம சேனலே இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம சேனல் இருக்கட்டும், நிறைய சேனல்ஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே இது கண்டென்ட் இருக்கு, இது இருக்கு. அது இல்லாமல் நீங்க டெலிகிராம்ல என்ன பண்ணிக்கலாம், உங்களோட சேம் பியர்ஸ் கூட என்ன பண்ணிக்கலாம், குரூப் ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம். நீ அதை படிச்சியா, நீ இது படிச்சியா, நான் இதை படிக்கணும், நான் அதை படிச்சேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கலாம். அல்லது நம்மளோட கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல ஜாயின் பண்றது மூலியமா இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் இருப்பேன், நம்ம கூடலாம் சேர்ந்து என்னதை நீங்க படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூ இயர் அதுவுமா நமக்கு ஆப்வியஸ்லி நம்ம எதுனா இது கொடுப்போம். சரிங்களா? எதுனா ஆஃபர்ஸோ இல்லை ஏதோ ஒரு சம்திங் குட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா கொடுப்போம். ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே லிங்க் இருக்கும், அதுல போயிட்டு லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா விண்டோ ஓப்பன் ஆகும், இன்ஸ்டால் கொடுங்க. சரிங்களா? ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இத்தனை கரண்ட் அஃபேர்ஸ், ஜாப் அலர்ட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல், டெய்லி குவிசஸ், சப்ஜெக்ட் வைஸ் குவிசஸ், மேகசின்ஸ், பவர் கேப்சூல்ஸ், நோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ், வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு என்னது, ஸ்டோர் போனீங்கன்னு வைங்களேன், ஸ்டோர்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆஃபர்னாலே தெரியும், நிறைய விஷயங்கள் நிறைய ஆஃபர்ல இருக்கும். பட் நம்மளோட சாய்ஸ் எப்பயுமே என்ன இருக்கும், ஸ்மார்ட்டான ஆஃபர். மற்றவங்க எல்லாத்தையும் விட நம்ம தான்ப்பா சூப்பரா வாங்கியிருக்கோம், நம்மளோட தான்ப்பா சூப்பர் அப்படின்னு எல்லாருமே சொல்லணும்னு எதிர்பார்ப்போம். அதே மாதிரி நம்மளும் மற்றவங்களை விட நல்லதா, மற்றவங்களை விட நம்ம பெஸ்டா வாங்கணும்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி நீங்க உங்களுக்கு பெஸ்டா எதுனா வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன். சரிங்களா? என்னுடைய ரெக்கமெண்டேஷன் இதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஎன் மெகா பேக். டிஎன் மெகா பேக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும். சரிங்களா? இப்போ எஸ்எஸ்சிக்கு அடுத்து என்னது, சிஜிஎல் வரப்போகுது, சிஹெச்எஸ்எல் வரப்போகுது, எம்டிஎஸ் வரப்போகுது, சிபிஓ, ஸ்டெனோ எல்லா எக்ஸாம்ஸும் வரப்போகுது. ஆனுவல் கேலண்டர் விட்டாச்சு. இப்போ எஸ்பிஐ கிளர்க்கு, எஸ்பிஐ பிஓ, பேங்கிங்ல அடுத்தடுத்து வரப்போகுது. அதுக்கான நமக்கு நோட்டீஸுமே விட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல டெக்னீஷியன் 1, 2 and 3 இப்போதான் முடிஞ்சிருக்கு. அடுத்து என்னது, நமக்கு என்டிபிசி ஆரம்பிக்க போகுது. அடுத்து டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 2A, இது குரூப் 1, குரூப் 4, அதுக்கான ஆனுவல் கேலண்டரும் விட்டாச்சு, பிளானரும் விட்டாச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல நமக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரே ஒரு எக்ஸாம் தான் படிப்பேன், ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுதுவேன் அப்படின்றது நாட் அ ஸ்மார்ட் சாய்ஸ். ஓகேங்களா? எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும், நல்ல வேலை வேணும் அப்படின்றத உங்களோட எய்மா இருந்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா, இது 3 ஃபீல்ட்லையுமே நீங்க எழுதுறது
நான் அட்வைஸ் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ இப்போ 3 இதுலேயுமே எழுதுனா 3 தனித்தனி கோர்சஸாக தனித்தனி டெஸ்ட் சீரீஸாக வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. என்ன பண்ணலாம்னா இந்த டிஎன் மெகா பேக்கை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்எஸ்சியில் நாங்கள் அடுத்து என்னென்னலாம் கோர்சஸ் லைவ் கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறோமோ எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். பேங்கிங்கோடது எல்லாமே பார்க்க முடியும், லைவ் கிளாஸஸ் பார்க்க முடியும், எஸ்எஸ்சியோடது பார்க்கலாம், ரயில்வேயோடது பார்க்கலாம், டிஎன்பிஎஸ்சியோடது பார்க்கலாம். ஸோ எல்லாத்துடைய லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சசபிளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸோடைய அந்த லைவ் கிளாஸஸோடைய ரெக்கார்டட் செஷன் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ எஸ்எஸ்சி படிக்கிறீங்க, அப்போ பேங்கிங்கோட லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பேங்கிங்கோடது ரெக்கார்டடாக பார்க்கலாம், அல்லது பேங்கிங்கோடது லைவாக பார்த்துட்டு எஸ்எஸ்சி சம்டைம்ஸ் வேற டைமிங் கூட இருக்கும். ஸோ அதனால ஒன்னா கூட என்னது நீங்கள் லைவாக பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ லைவ் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும், அதனுடைய ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அந்த கிளாஸஸோட ஸ்டடி மெட்டீரியல் கண்டிப்பாக நிச்சயமாக கொடுத்துரும் சரிங்களா. ஸோ இது 3மே டன் சொல்லலாமா, இது 3மே உங்களுக்கு வந்து ஆக்சசபிளாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் சீரீஸுமே இதில் இன்க்ளூட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் சில புக்ஸும் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ நமக்கு டிஎன் மெகா பேக் அப்படின்றத நான் என்னது ஸ்மார்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இந்த டிஎன் மெகா பேக் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது எக்ஸாக்ட்லி இந்த நியூ இயர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு இது சரிங்களா ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நமக்கு இப்போ ஃப்ளாட் 32% ஆஃபர் இருக்கு. யூஸ்வலாக 17 இருக்கும், இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் டபுள் ஆக்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 32% ஆஃபர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டபுள் வேலிடிட்டியும் இருக்கு. அதாவது இன்னைக்கு நீங்க இந்த ப்ராடக்டை வாங்குனீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 24 மாசங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணலாம் சரிங்களா. 24 மந்த்ஸ்க்கு நீங்க லைவ் ரெக்கார்டட் டெஸ்ட் சீரீஸ் புக்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். சில புக்ஸ் தான் சரிங்களா. ஸோ எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இங்க மோர் ஆஃபர்ஸ்ன்னு போகும் சரிங்களா. ஸோ இங்க மோர் ஆஃபர்ஸ் போயிட்டு என்னது Y350 கோட் அப்ளை பண்ணுங்க சரிங்களா. ஸோ Y350 கோட் அப்ளை பண்ணீங்கன்னா இப்போ எவ்வளோ சொல்றாங்க, 7570 சொல்றாங்க சரிங்களா. 7570 சொல்றாங்க. இது நம்மளுடைய டிஎன் மெகா பேக். பட் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். இந்த இடத்துல Y350 அப்படின்ற கோட் அப்ளை பண்ணீங்கன்னா சரிங்களா, Y350 இந்த பர்டிகுலர் கோட அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வெறும் 5100 சம்திங்க்கு வாங்கிக்கலாம் சரிங்களா. என்ன சொல்றாங்க, வெறும் 5100 சம்திங் வாங்கிக்கலாம். திஸ் இஸ் ஃபார் 24 months. ஓகேங்களா. ஸோ 24 monthsனா எவ்வளோ இருக்கும், 24 months போட்டோன்னு வைங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய் சம்திங் தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. 200 ரூபாய் சம்திங் தான் பர் மந்த் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய் ஒதுக்க முடியாதா, ரொம்பவே ஸ்மார்ட்டான சாய்ஸ், ரொம்பவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சாய்ஸ் இந்த டிஎன் மெகா பேக் தான். ஸோ என்ன பண்ணுங்க, 5100 சம்திங் தான் இந்த ப்ராடக்ட். இந்த கோடை யூஸ் பண்ணுங்க, நீங்க இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம் சரிங்களா. ஓகே கைஸ், இந்த பேட்ச் யூஸ்ஃபுல்லா இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம செஷன் ஒரு வாட்டி லைக் போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் கண்டினியூஸா வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஐ வில் see you guys எப்போ நியூ இயர் கழிச்சு பார்க்கலாம். ஓகே, ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. ஓகேங்களா, சீக்கிரமாவே மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.